சென் 5/2024 அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இந்த இங்கிலீஷில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வந்திருக்கும் ரயில்வேவோட ஒரு புதிய வெப்சைட். இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு இது இப்போதான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஒருவேளை இதற்கு முந்தைய தேர்வுகளான ஜேஇ இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக அப்ளை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவங்க ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாருங்க கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்குறாங்க. நேஷனாலிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியானா தான் இருப்போம். ஸோ இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அஸ் பெர் யுவர் 10th சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட் படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே நேமை இந்த பக்கம் ரீடைப் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே பேர் இந்த பக்கமும் ரீடைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷம், எந்த மாதம் பிறந்தீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ எந்த மாதமோ அந்த மாதம், அதுக்கப்புறம் எந்த தேதி, இதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதே இந்த பக்கம் ரீடைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டரை பொறுத்தளவுக்கு மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துட்டு அதை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து கூட ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபாதர்ஸ் நேமே உங்கள் 10th மார்க் ஷீட்டோ இல்லை உங்கள் ஸ்கூல் டிசியிலையோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்கள் அம்மாவோட பேர் கொடுக்கணும். அம்மாவோட பேரையும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் 12 இலக்க ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணிட்டு வெரிஃபை யூசிங் ஆதார் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. மஸ்ட் மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஒருவேளை ஆதாரில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ஆதாரில் உங்கள் பேர் எப்படி இருக்குது, ஆதாரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஆதாரில் உங்கள் ஜெண்டர், ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கணும். தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பராக இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் யுவர் ஆதார் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் கீழே உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ரெண்டையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கணுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு தற்பொழுது ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கும். அதையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணி அதே பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக உங்கள் பேர் வந்து நவீன் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 2000 பிறந்திருக்கீங்க அப்படின்னா naveen.2000, சரி naveen.2000, naveen@2000, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ பாஸ்வேர்டு எல்லாமே ப்ராப்பராக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப்சா கோடு இருக்கும். ஸோ அந்த கேப்சா கோடில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் அப்படியே கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு கீழே ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை மாடிஃபை பண்ண முடியாது. இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் எதையுமே மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால மறுபடியும் ஒரு தடவை எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ அக்கௌண்ட் இருக்கவங்க சைன் இன் இன்டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து அதே மாதிரி உங்களோட ஐடி அண்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்க கேப்சா இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணு. ஸோ இப்போ லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பேஜுமே வந்துருக்கும். பேராமெடிக்கல் இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் நம்ம நான் டெக்னிக்கல் கேட்டகிரிக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம், என்டிபிசி. ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல செலக்ட் த ஆர்ஆர்பி ஃபார் யூ விச் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு தான் அப்ளை பண்ண போகிறதுனால சென்னைன்னு கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல இருக்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் டேட்டாவிலேருந்து சில டீட்டெயில்ஸை அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து மற்ற டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஃபுல் நேம், அம்மா அப்பா பேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல கீழே பாருங்கள் மதர் டங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தாய்மொழி வந்து தமிழாக இருந்தால் தமிழ்னு கொடுத்துட்டு சாய்ஸ் ஃபார் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து நீங்கள் தமிழில் தேர்வு எழுதுனா நீங்கள் தமிழை சூஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் எழுதுனா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பெர்மனன்ட் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, பெர்மனன்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் வந்திருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க, பிசியா எம்பிசியா என்னன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து நான் க்ரீமி லேயருக்கு கீழே வருவீங்களா இல்லையா, அதாவது ஓபிசி என்சிஎல் கேட்டகிரியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து ஸோ அதில் நீங்கள் என்சிஎலா இல்லையான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல இஷ்யூவிங் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களோட பேரை கொடுத்துக்கோங்க. தாசில்தாரா, ரெவன்யூ தாசில்தாரா, யார் கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஜோனல் டெபுட்டி தாசில்தார்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் தாசில்தாரனே கொடுத்துக்கலாம். டெபுட்டி தாசில்தாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தாசில்தார் தான், சரிங்களா? அதனால ஸோ தாசில்தாரனே கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், கீழே நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எஸ்சிஎஸ்டி சூஸ் பண்ணினா மட்டும் எஸ்சிஎஸ்டி கொடுத்துக்கோங்க. ஓபிசி சூஸ் பண்ணினா மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் ஒருவேளை எஸ்சிஎஸ்டியோ இல்லை யூஆர் கேண்டிடேட்டோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ அதோட டீட்டெயில்ஸை மட்டுமே கொடுத்துக்கலாம். ஓபிசினா மட்டும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை தான் கொடுக்கணும். அடுத்து எந்த ஸ்டேட்டில் வாங்கினீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் அண்ட் யூடி, அதாவது எந்த ஸ்டேட்டு எந்த இதுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் வாங்கினீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதில் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை பொறுத்தளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்டேட்டு, என்ன அட்ரஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட நிரந்தர முகவரி, இதை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட், உங்கள் அட்ரஸோட டீட்டெயில்ஸை இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்க கீழே இருக்க சேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டா வந்து சேவ் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அகைன் வந்து டேட்டா ஃபெச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் கொடுத்துட்டு ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுத்து அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான டிஃபென்ஸ் ஆர்மி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கீங்களா, என்ன ரேங்க்கு, எத்தனை நாளாக சர்வீஸில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் திவாங் கேண்டிடேட்ஸா, அதாவது பிடபிள்யூஆன்னு கேட்டிருக்காங்க. பிடபிள்யூஆர் இருந்தால் எஸ் கொடுத்து என்ன டிசாபிலிட்டி அப்படின்னு கொடுத்து டிசாபிலிட்டியோட சப் கேட்டகிரி, எத்தனை பர்சன்டேஜ் டிசாபிலிட்டி, பெர்மனன்ட் டிசாபிலிட்டியா, டெம்பரரி டிசாபிலிட்டியா, பிடபிள்யூ சர்டிஃபிகேட் நம்பரு, பிடபிள்யூ சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட் ஹோல்டரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ரயில்வே எம்ப்ளாயா இருந்தால் எஸ் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரோல் ஆஃபீஸர் கீழே என்ஓசி வாங்கியிருக்கீங்க, என்ன கேட்டகிரி, எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் பப்ளிக் செக்டார்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும் அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணால் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன ஆகுதுன்னா இந்த பேங்க்குக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த பேங்க்குக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் போடுவாங்க. இப்போது 500 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா சரி 400 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுங்க.
ஐஎஃப்எஸ்சி கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன பேங்க் என்ன பிரான்ச்சோட அட்ரஸ் அப்படிங்கறத டீடைல்ஸ் வந்துடும். எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 10th கொடுத்தாச்சு. அடுத்து 12th அல்லது டிகிரியோட டீடைல்ஸ் கொடுக்கணும். இப்போ அடுத்த டிகிரி டீடைல்ஸ் பேச்சுலர் டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன டிசிப்ளின்ல படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசிப்ளினை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி தான். உங்களோட சப்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேச்சுலர் டிகிரியில் என்ன சப்ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பிசிஏ முடிச்சிருக்கேன், பிசிஏன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் அது மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் சப்ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. காலேஜோட நேமு, ரிசல்ட், டிக்ளரேஷன் டேட் இதெல்லாமே கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் டூ யூ ஹேவ் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டைப்பிங் தெரியும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்னு கொடுத்தா உங்களோட பேச்சுலர் டிகிரி ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்கள் 10th மார்க் ஷீட்டை ஆட் பண்ணுங்க. பாருங்கள், அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல கீழே அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில், அதாவது பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து ஜேபிஜி அல்லது ஜேபக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோட்டோவை ப்ராப்பராக சைஸ் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் இதில் அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோ வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சரை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சிக்னேச்சரை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தாங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேபிஜி இல்லை ஜேபக் ஃபார்மேட்டில். ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதை அப்படியே டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி சேவ் கொடுத்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவியூ பேஜ்குள்ளே வந்திருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஜாப் வந்து ப்ரிஃபரன்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே அதிகமான போஸ்டிங்ஸ் வந்து இந்த கமர்ஷியல் கிளர்க் அண்ட் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு தான் இருக்குது. ரெண்டாவது அதிகமான போஸ்டிங் வந்து இந்த சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ அடுத்து 3வது ஹையஸ்ட் போஸ்டிங் வந்து இந்த குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும், 4வது ஸ்டேஷன் மாஸ்டருக்கும், 5வது டைப்பிஸ்ட்டுக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ, நீங்கள் எந்த போஸ்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஐ கவுன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு. ஸோ இதையும் கொடுத்துட்டு ஸோ பாருங்கள், இந்த 3 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணியாச்சு. மேலே எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ ப்ரிவியூ அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா அப்ளிகேஷன் பேஜோட ப்ரிவியூ நமக்கு வந்திருக்கும். இதில் நீங்கள் கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது, ப்ரிவியூ ஓகேனா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேமெண்ட் பேஜ்குள்ளே வந்திருப்போம். பேமெண்ட் பேஜை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பே வித் ரேசர் பே அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் 500 ரூபா உங்களுக்கான பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பேமெண்ட் வேணுமோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பேமெண்ட் ரெசிப்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும். ஸோ இந்த ரெசிப்ட் டீட்டெயில்ஸை வேணும்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ பின்னாடி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதாவது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்கள் அப்ளிகேஷன்லாம் வியூ பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் வியூ அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பேஜ் வந்து வியூவாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் அப்ளிகேஷனை கொடுத்து உங்கள் அப்ளிகேஷனையும் பிரிண்ட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க.